விஜய் அது ஏன் கட்சி ஆரம்பித்தார், எதுக்கு வேட்பாளர்கள் போட்டார், என்ன பண்ணுறாருன்னு ஒன்றுமே தெரில. எடப்பாடி பழனிசாமி பண்ணுறது பிரச்சாரம், முதல்வர் ஸ்டாலின் பண்ணுறது பிரச்சாரம், உதயநிதி பண்ணுறது பிரச்சாரம், இவர் பண்ணுறதும் பிரச்சாரமா? ஒருத்தன் அந்த பழத்தை தூக்கி போட்டாங்க, இவ்வளோ பெரிய கிருமி பழுத்தியது. என்னால் ரொம்ப நேரம்லாம் வர முடியாது, என்னால் 6 மணிக்கு மேலே வெளியே வர முடியாது. ஹோம் சிக். எடப்பாடிலாம் வீட்டுக்கே போயிருப்பாரா தெரியாது, அண்ணாமலை வீட்டுக்கு போயிருப்பாரா தெரியாது. ஒவ்வொருத்தரும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ஸ்டாலின் அந்த வயசுலேயும் அவரும் சுற்றினே இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு கண்ணை பிரச்சனை. அந்த ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அவர் என்ன எழுதிக்கிறாரு, என்ன படிச்சுக்கிறாரு, எவ்வளோ பேசிக்கிறாரு. நியூஸ் பிளஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயஸ்ரீ, பத்திரிகையாளர் முத்தலீஃப். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, அதாவது பிரச்சாரம் வந்து இன்றுடன் முடிவடையுது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்த கட்ட நகர்வு வாக்குப்பதிவு நடக்க போகுது. மே 4 வந்து அதோட வெளிப்பாடு என்னன்னு தெரிய போகுது. அதில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களம் எப்படி இருக்குது, யாருக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஜெயிக்கிறதுக்கு, ஆட்சிக்கு வரத்துக்கு? நீங்கள் சொன்னீங்கல்ல, இன்னையோட பிரச்சாரம் முடிய போகுதுங்க. இன்னையிலேருந்து வாக்குப்பதிவு வரைக்கும் எந்தவித கருத்து கணிப்பு கேட்கக்கூடாது, சொல்லக்கூடாது, போடக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து இதை எந்த ப்ரெடிக்ஷனும் வச்சுக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆனாலும் இவர்கள் 3 கட்சி பிரதான கட்சிகள் மோதுகிறது. 4வதாக சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தனித்து நின்று 234 தொகுதியிலும் களம் கண்டு வருகிறார். மாற்று கொள்கை, மாற்று சிந்தனை, தமிழ் தேசிய சிந்தனை இதெல்லாம் வச்சுட்டு அவர் தொடர்ந்து தனித்தே போட்டிட்டு வருகிறார். ஏன் அவர் சொல்ல மாட்டேங்கன்னு கேட்குறாங்க. 234 தொகுதி, பொதுவாக தொகுதிக்கு இவ்வளோன்னு ஓட்டு, இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு இருக்கும் பொழுது இது இப்படி தான் அப்படின்றதுனால தான் 3 பேரை எல்லாருமே தொடர்றாங்க. அப்போ 3 பேரில் விஜய் வந்து பெரிய ஃபேக்டராக இருக்கார். காலவாரி விடுறதுல எப்படி 2006 விஜயகாந்த் இருந்தாரோ இந்த மாதிரி இவர் 2026 ஒரு ஃபேக்டராக இருக்க போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து அந்த ஆட்சியுடைய சாதனைகளை சொல்ல முடியாமல் இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. அதற்கு பதிலாக மோடியை, பாஜகவை முன்னிறுத்தி ஒரு பிரச்சாரத்தை அவர் தான் இங்கே ஏடிஎம்கே போட்டிங்கன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு பழைய டெக்னிக்கே 5 வருஷ டெக்னிக்கே உருட்டிக்கிட்டு ஜனங்களை பயமுறுத்துகிற வேலையை, அதன் மூலமாக தனக்கான ஆதாயத்தை பெறுகின்ற வேலையை இன்றைக்கி இவங்க திமுக செஞ்சுட்டு வராங்க. விஜய் அவர் ஏன் கட்சி ஆரம்பித்தார், எதுக்கு வேட்பாளர்கள் போட்டார், என்ன பண்ணுறாருன்னு ஒன்றுமே தெரில. ஏன் சார் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு தானே இருக்காரு? எடப்பாடி பழனிசாமி பண்ணுறது பிரச்சாரம், முதல்வர் ஸ்டாலின் பண்ணுறது பிரச்சாரம், உதயநிதி பண்ணுறது பிரச்சாரம், இவர் பண்ணுறதும் பிரச்சாரமா? ஒரு நாளைக்கு போனால் ஒரு நாள் லீவு, ஒரு நாள் போனால் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம் அப்படின்ற மாதிரி தான், எம்ஜிஆர் பாட்டு மாதிரி தான். 2வது அது விடுங்க, 234 தொகுதி நிற்கிறாங்க. சீமான் என்ன பண்ணுறாரு? தன்னந்தனி மனிதராக 234 தொகுதியிலும் போய் பேசிக்கிட்டு போராடிட்டு இருக்காரு. அவருடைய தம்பிகள் இடும்பவனம் கார்த்திக், துரைமுருகன், இன்னும் பலர், இவர்கள் எல்லோருமே களத்தில் நின்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜய் ஒரு இடத்துக்கு வருவார், அவ்வளோதான். வேறு யாராவது வேட்பாளர்களுக்காக பிரச்சாரம் போய் பார்த்துருக்கீங்களா? ஆதவ அர்ஜுனாக்கு என்ன பொறுப்பு கட்சியில்? தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர். தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் எங்கேயாவது வெளியே வந்தாரா? இல்லை. அவர் இப்போ கூட ரீசெண்டாக இந்த ஒரு வீடாக போய் பிரச்சாரம்லாம் பண்ணி. எந்த ஊரில்? திருநெல்வேலியா, வில்லிவாக்கத்தில். அவர் நிற்கிற தொகுதியில். அதான் சொல்கிறேன், வில்லிவாக்கத்தை விட்டு வெளியே வரவே இல்லை. இதுக்கு பேர் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர். இன்னொருத்தர் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அவர் டி நகரை விட்டு வெளியே வர்றதே கிடையாது. டி நகர்லேயே அவர் ஆளை காணும். எங்கேயா போனார்னு பார்த்தா விஜய் கூட சுற்றி நிற்கிறார். ஒருத்தன் அந்த பழத்தை தூக்கி போட்டாங்க, இவ்வளோ பெரிய கிருமி பழுத்தியதே ஒன்று, அவர் தலை தான் வந்துச்சுன்னாங்க, வண்டிக்குள்ளே உட்காந்துறான். அப்போ அந்த வேலையை மட்டும்தான் பண்ணுகிறார். அருண்ராஜ் திருச்செங்கோடில் அங்கே உட்காந்துக்கிறார். அப்போது யாரும் மற்ற யாருக்கும் பிரச்சாரத்துக்கும் போகல. 100-200 வேட்பாளர்கள் வரைக்கும் தனியாக போராடிட்டு இருக்கிறோம்.
இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியலில் வந்து நம்ம எங்கே போனாலும் ஃபாலோவர்ஸ் வராங்க, ஃபேன்ஸ் வராங்க, தொண்டர்கள்ன்ற பேரில் ஃபேன்ஸ் வராங்க அப்படின்ற திமிருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு இது போதும், இவ்வளோதான் வரும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுறாருன்னு நீங்கள் எனக்கு இது அவ்வளோதான் தெரியும், போதும் இல்லை, எனக்கு அவ்வளோதான் தெரியும். இன்னொன்று, நான் எலைட்டு, என்னால் ரொம்ப நேரம்லாம் வர முடியாது. என்னால் 6 மணிக்கு மேலே வெளியே வர முடியாது. ஹோம் சிக். என்னால் இங்கேருந்து தூத்துக்குடி போகிறாரு, திருநெல்வேலி பண்ணுறாரு, திருநெல்வேலி போயிட்டு தூத்துக்குடி போகிறாரு, அப்படியே கன்னியாகுமரி பண்ணிட்டு வர்றது தான் கரெக்டு. ஏன்னா இங்கேருந்து அவ்வளோ அந்த எண்டுக்கு போயிட்டார். அப்போ அங்கேயே கன்னியாகுமரிலாம் முடிச்சுட்டு அப்படியே புதுக்கோட்டை அப்படி இப்படின்னு வந்தாருன்னா ஓகே, அங்கேருந்து வந்துடுவாராம், 2 நாள் லீவ் போடுவாராம், மறுபடியும் கன்னியாகுமரி போவாராம். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. அதுலேயும் இவங்க செங்கோட்டையனை கட்சியில் சேர்க்கும்போது சொன்னது, ஐயோ அவர் வந்து ஜெயலலிதாவே ரூட்டு போட்டு கொடுத்தவர், ரூட்டு தலை, அவர் வந்தவொன்னே பாருங்கள் என்ன மாதிரி போட போகிறாருன்னு. அது போகிறவனுக்கு தான். வீட்டில் உட்காந்துருக்கவனு நீ என்ன ரூட்டு போட்டாலும் அது என்ன ஆக போகுது? நீங்கள் ஆக பேரும் சமையல்காரனை கூப்பிட்டு வந்து, இவர் யார் தெரியுமா, பெரிய ஸ்டார் ஹோட்டலே செஃப்பு, தலைமை செஃப்பு அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டு 1/4 கிலோ அரிசி, 4 கூறு விட்ட கத்திரிக்காய் தக்காளி கொடுத்து நல்லா செய், நீ ஸ்டார் ஹோட்டல் ஆளாச்சு அப்படின்னா என்ன செய்ய முடியும்? ஏதாவது இருந்தால் தானே பண்ண முடியும். உனக்கு தான் எதுவுமே இல்லையே. அடிப்படை அரசியல் அறிவோ எந்த இதுவுமே கிடையாது. வெளியவும் வரமாட்டேன், வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். இந்த தேர்தல், அதாவது எல்லாரும் ரோட்டில் இருக்காங்க. நீங்கள் எடப்பாடிலாம் வீட்டுக்கே போயிருப்பாரான்னு தெரியாது, அண்ணாமலை வீட்டுக்கு போயிருப்பாரா தெரியாது. ஒவ்வொருத்தரும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே ஸ்டாலின் அந்த வயசுலேயும் அவரும் சுற்றி நேர்கிறார், உதயநிதி சுற்றி நேர்கிறார். இவர் மட்டும் எலைட்டு, வீட்டுக்குள்ளே போய் பூந்துவார், 2 நாள் ரெஸ்ட் எடுப்பார், 3ஆம் நாள் லைட்டாக வருவார், மறுபடியும் போயிருப்பார், 4ஆம் நாள் ஒன்று புக் பண்ணுவார், கேன்சல் பண்ணுவார். நிறைய ப்ரெஷர் கொடுக்கறதா சொல்கிறாங்களே சார் கட்சியிலேருந்து. எனக்கு தேர்தல் அதிகாரிங்க வந்துட்டு சைக்கிள் டியூபா, பைக் டியூபா, கார் டியூபா ப்ரெஷர் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி கேட்கல. என்ன ப்ரெஷர் கொடுக்குறாங்க? தேர்தல் அதிகாரி வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, போலீஸ்காரங்க வந்து ஒத்துழைக்க மாட்டாங்க, நான் போனால் உயிரிழப்புகள் ஏற்படுது. இது வரைக்கும் எடுத்ததில் இவர் கேன்சல் பண்ணது அதிகமாக, அவங்க பண்ணது அதிகமானா இவர் கேன்சல் பண்ணதான் அதிகம். அப்போ யார் ப்ரெஷர் கொடுக்குறா? இன்னொன்று, இவர்கள் நினச்சா கூட்டம் திப்பு 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 திப்புன்னு வரும், இவர்கள் நினச்சா கூட்டமே வராது, இவர் மட்டும் தனியாக போய் நிற்பார். அது எப்படி எப்படி இந்த அதிசயம் நடக்குது? இவர் இந்த கரூர் போயிட்டு மாட்டிகிட்டு வந்தோன்னா செங்கல்பட்டு இதுக்கு காஞ்சி போகிறதுக்கு பொதுக்குழுக்கு போகிறாரு, தனியாக போகிறார் காரில். கூட இந்த இவங்க தான் இருக்காங்கல்ல, இந்த டயரில் கேமரா வைப்பாங்கல்ல, என்ன நடந்துச்சு எது இது இப்போ தான் கிளம்புறாங்க, அவனுங்க எல்லாம் போகிறாங்க. ஒரு தொண்டரை காணும். ஏன் இப்போ வரல? இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே எஸ்ஐஆரை எதிர்த்து, எவ்வளோ பேர் வந்தாங்க? 8000 பேர். அன்றைக்கி வீட்டிலேருந்து கிளம்பி வந்தார், ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகலையே, யாருமே வரலையே. ஏன் அன்றைக்கி கூட்டு வர வேண்டியதானே? ஒரு 1,00,000 பேர் கூட்டு வர வேண்டியதானே, ஸ்தம்பிக்க வைக்க வேண்டியதானே? இது எல்லாம் புசி செய்கிற மாயம். என்ன பண்ணுறாருன்னு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு சொல்லுவார், எல்லோரும் அவங்க வாட்ஸ்அப் குரூப்பு, அந்த ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு அப்படியே இப்படி இருக்குது வலைப்பின்னர் மாதிரி, அதில் போட்டால் எல்லாம் வந்துடுவோம். இல்லை வேணான்னா யாரும் வரமாட்டாங்க. தெரியுதா? செயற்கையாக இவர்கள் உருவாக்குறது தான். அப்போ தொண்டர்கள் வரவங்க எல்லாருமே அவர் மூலியமா இப்படி தான். அவர்கள் எல்லாமே விர்ச்சுவல் தான். ஒருத்தன் போட்டால் அதில் 200 பேர் இருப்பாங்க குரூப்பில். அப்போ அந்த மாநாடு நடந்தப்போ வந்த கூட்டம் சார்? எந்த மாநாடு? முதல்ல வந்துட்டு ஒரு விழுப்புரத்தில் ஒரு மாநாடு. ஆமாம், அது இவங்க திரட்டின கூட்டம் தானே அது. ஓகே, அதான் இருக்கிறதுலே அதிகபட்ச கூட்டம். அதுக்கப்புறம் பெருசாலாம் வரல, 4 லட்சம் 3 லட்சம் அப்படி தான். அதுதான் அதிகபட்ச கூட்டம். அப்போ எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருந்தது இல்லை, இவர் பேச்சும் அதுவும் நாங்களே நம்பிட்டோம். ஆக சிறந்த ஒருத்தர் வந்துக்கிறாப்புல, கழட்டி மாட்டிடுவார் அப்படின்னு. அப்புறமா தான் தெரியுது. எனக்கு எங்கே ஃபெயிலியர்னா, அவர் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு நல்ல நண்பர்களானாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்ட பிறகு தான் இது தேராது. ஒருத்தன் கஷ்டமே படாமல் வரவே முடியாது. கலைஞர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சாரம், காரு கவுந்து கண்ணில் குத்தி, ஒரு கண்ணு கிடையாது கலைஞருக்கு, தெரியுமா? ஆமாம் தெரியும், அதனால தான் கண்ணாடி போட்டுட்ருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த கண்ணாடி போட்டார், லென்ஸ் ஒரு கண்ணு தான் அவருக்கு. ஒரு கண்ணு அவருக்கு அந்த 68 கார் கவுந்து அவர் ஆக்சிடென்ட் ஆகும். ஓகே, அதுக்கு முன்னாடியே அவருக்கு ஆயிருக்கும். அதில் ரொம்ப பெருசாக அடியாகி லாஸ்ட்டில் கண் பாதிப்பு வந்து ஒரு கண்ணை பிரச்சனை அவருக்கு. அந்த ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அவர் என்ன எழுதிக்கிறாரு, என்ன படிச்சுக்கிறாரு, எவ்வளோ பேசிக்கிறாரு. தலைவர்லாம் இருக்காங்க ஜெயிலில் போட்டது, கம்யூனிஸ்டுகளோடவா
இப்போ தான் தலைவர்ன்ற பேரை சுற்றினுக்கிறானுங்க. ம். கொஞ்ச நேரம் வெளியே இருக்க முடியாது, வெயிலில் கொஞ்ச நேரம் நில்லு வச்சுக்கிங்க செத்துருவானுங்க. ஏசி இல்லாமல் இருக்க முடியாது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. எல்லா தலைவரும் திமுக, இந்த மற்ற காங்கிரஸு, இடதுசாரிகள் சொல்லவே வேணாம், கம்யூனிஸ்ட்டுகள் மக்களோட தான் கிடப்பாங்க. ஜெயில் வாசம்லாம் அவ்வளோ வருஷக்கணக்கிலலாம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. திமுக தலைவர்கள் மாதக்கணக்கிலாம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஆமாம். இப்போ அப்படியா? அது அவங்களே கொஞ்சம் பரவாயில்ல போல், அப்படி இப்படி வர்றாங்க. தேர்தல் வந்தால் ஒரு மாதம் சுட்டுறாங்க, வெளியிலே சுற்றுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நீ அதுக்கு அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. வெளியே வர மாட்டார், வந்தால் அந்த மாதிரி கும்பல் சேர்க்கறது, ரோட் ஷோ தான் நடத்துவேன் அப்படி இப்படின்றது. பேச தெரிஞ்சால் பேசவும் வராது. என்ன பேசுன்னு தெரிஞ்ச ஒன்று பேசுகிறாரு. சோறு தண்ணி இல்லாமல் கூட வந்துடலாமா வாழ்க்கையில், அடிப்படை வசதி இல்லாமல் இருக்க முடியாதான். 3 நாள் பட்டினி போட்டு எப்பா உனக்கு சோறு வேணுமா ஏசி ரூம் வேணுமா என்ன சொல்லுவீங்க? சாப்பாடு தான், அதுதான் அடிப்படை வசதி. அவர் சொல்கிறாரு சோத்துக்காக தான் அலையிறான். அது ஒரு பாட்டு கூட வருமே, ஒருவேளை வயிற்றுக்கு தான் எல்லாத்தையும் திறக்கிறேன்னு ஒரு பாட்டு. ஒருவேளை வயிற்றுக்கு தான் சாப்பாடு கூட இல்லாமல் இருந்துடலாம். நீங்கள் தொடர்ந்து 3 நாள் தண்ணி குடிக்காம வந்து செத்து போடுவீங்க. தண்ணி ரொம்ப முக்கியம். எவன் எழுதி கொடுத்தான்? சரி, எழுதுறத படிக்கிறியா, அறிவு வேணாம். இந்த மாதிரி தான் நாட்டில் ஓடினுது. ஓகே, இப்போது ஸ்டாலின் வந்து நேற்று வந்து 75,000 வக்கீல்களை கூப்பிட்டு, அதாவது இப்போ வாக்குச்சாவடியில் ஏதாவது பிரச்சனை நடக்க போகுது, ஏதாவது தோல்வி பயத்தினால அதிமுக, தாவேகா, நாத்தாக்கா இவங்க ஏதாவது வந்து பண்ணிடுவாங்கன்ற ஒரு பயத்தில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலிமா 75,000 வக்கீல்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது பாசிபிளா? 75,000 பேர் மேலே அந்த கட்சியில் இருக்கிறாங்களா பாருங்கள் வக்கீல்கள். கூப்பிட்டு போட்டிருப்பாரு. அதெல்லாம் செய்கிற ப்ரிகாஷன் தானே, அது வக்கீல் இல்லை, பூத் லெவல் ஆச்சு, பிஎல்ஓஸ். ஓகே, பட் வக்கீல்கள்ன்ற மாதிரி நான் படித்தேன். பிஎல்ஓஸ். ஓகே, இல்லை அவங்கள கூப்பிட்டு எப்படி அதை பண்ண முடியும்? இப்போது தேர்தலில் வந்து முறைகேடுகள் நடக்குமா? அதுக்கு பாசிபிள். பிஎல்ஓஸ் தாங்க வாக்குச்சாவடி முகவர். அவங்க வந்து அவங்க தான் அந்த பாகத்தில் இருக்க ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. வாக்குச்சாவடி உள்ளே உட்காருவாங்க. இப்போ ஒரு வாக்குச்சாவடினா ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு இருக்கும். அதுக்கு ஒரு 3-4 பேர் இருப்பான் பிஎல்ஓ. ஒருத்தன் மத்தியானம் வரைக்கும் உட்காருவான், ஒருத்தன் மத்தியானத்துக்கு மேலே மாற்றி விடுவான், ஒருத்தன் சாப்பாடு உள்ளே போயிட்டு வர்றது, ஏதாவது மேட்ரு சொல்லணுன்னா சொல்கிறது, இந்த மாதிரி. ஒருத்தன் கொஞ்சம் பேர் வெளியில் உட்காருவாங்க. இவங்கெல்லாம் பிஎல்ஓஸ்னுவாங்க. இவங்க தான் நாளைக்கு இதுக்கு போவாங்க, வாக்கு எண்ணிக்கைகளையும் போய் உட்காருவாங்க. அதனால் அவர்களே ஆலோசனை கூட்டம் நடத்துவாருங்க, எல்லா கட்சியிலுமே நடத்துவாங்க. இவர் தான் இதாச்சே. நீ சேனல் எல்லாம் யாரை காட்டுறாங்க? இவர் மட்டும் தானே, எல்லாம் பெய்டு தானே, துட்டு கொடுத்தா காட்டுவோம். இப்போ சேனல்லாம் அப்படி வந்துட்டான், துட்டு கொடுத்தா காட்டுவோம். துட்டு கொடுக்கலாம் போய் தொலை. நீ எதுக்கு தேர்தலில் நான் பார்க்கும்போது டிஎம்கேனா டிஎம்கேக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாம் மிக்சடாக இருக்குது. அதான் பணம் துட்டு கொடுத்தா சப்போர்ட்டு பேக்கேஜ். துட்டு கொடுக்கலாம், நீ எதுக்கு உயிர் வாழ்கிற ஓ அப்படின்ட்டு. துட்டு கொடுத்தா ஒரு மாதம் ஃபுல்லாக நீ போகிறது வர்றது. இப்போ தான் இன்சார் பல்லு தேய்க்கிறாரு, எல்லாத்தையும் எடுத்து போடுவோம். ஒரே சேனல்லையே எல்லாரோட கட்சியோட ஆடும். அந்த மாதிரி முழுசுமே திமுகவுக்குன்னு போயிடுச்சு. அதில் ஒரு பிஎல்ஓ கூட்டம் போட்டால் பெருசாக தான் போடுவாங்க. பிஎல்ஓ கூட்டம் நடத்துகிறார் அப்படின்னு எல்லாம் தான் நடத்துவாங்க. இவர் வந்து ஸ்பெஷல், இவர் எல்லாமே இவர் தான் மையப்படுத்தி சீனை போடுவாங்க. மற்ற கட்சியில் அது இருக்காது. அந்தந்த மாவட்டத்தில் அவன் பார்த்துக்குவான். ஒரு மாவட்ட செயலாளர், அவங்க அந்த மாவட்டத்துக்கு பிஎல்ஓஸை கூப்பிட்டு இவர் கூப்பிட்டு வச்சுன்னு ஏதாவது அது ஒரு சீனு, அதான் விஷயம். ஓகே, இப்போது அதாவது அதிமுக தலைவர் இருக்கார் இல்லையா, அதாவது பொதுச் செயலாளர், அவர் வந்து சொல்லியிருக்காரு 5 வருஷமாக வந்து சொத்து மதிப்பு அப்படின்றது ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும் அதிகமாயிட்டே போகுது, மக்களோட கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது, இதை வந்துட்டு நான் வந்து ஆட்சிக்கு வந்தேன்னா சரி பண்ணி கொடுப்பேன், அந்த ஊழல் எல்லாத்தையும் நான் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து பாசிபிளான விஷயங்களா சார்? ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஒருத்தன் கட்சிக்கு ஆட்சிக்கு வரான் இல்லை வந்து ஒரு தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்க முதல்ல வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக பதவி ஆசை அப்படின்ற மாதிரிலாம் ஃபஸ்ட்டு பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எந்த வகையில் அதை வந்துட்டு பூர்த்தி பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் சொல்கிறாங்க, செய்வாங்கன்ற நம்பிக்கை தான். அப்போ அது பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஜெயலலிதா பீரியடில் இருந்துச்சு. இவர் இப்போ தான் வரப்போகிறார் 2வது தடவை. இவர் பல விஷயங்கள் சொல்கிறாரு, அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. செஞ்சாருன்னா மரியாதை இருக்கும், செய்யலைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 10ஓட 11 தான்.
10ஓட 11 தான். அப்புறம் எப்படி சார் மக்கள் நம்புவாங்க? ஏன்னா வந்து செய்யலைன்னா பெரிய நம்புவாங்க. கட்சி அப்படின்றது 1, 2, 3ன்ற மாதிரி தான் இப்போ இருக்கு. இல்லைங்க, இப்போ தான் வராரு 2வது தடவை. ம் இவர் செஞ்சாருன்னா மரியாதை இருக்கும், செய்யலைன்னா மரியாதை இருக்காதுன்றான். அப்புறம் எப்படி நம்புவாங்கன்னா, செய்யலைன்னா நம்ப மாட்டாங்க. ம் அடுத்த ஆட்சி மாறும், ஓகே. அவர் செய்வார் நம்புவாங்க. ம் அவர் செய்யலைன்னா அடுத்த ஆட்சி மாறி இவர் வருவார், இவர் செய்யலைன்னா அடுத்த ஆட்சி மாறிட்டு அவர் வருவார். இப்படியே மாறி மாறி பார்த்துக்க வேண்டியதான். வேற என்ன? இப்படி மட்டும்தான் நடந்துட்டு இருக்கோம் அப்படிதான் கடைசி நடக்குது. வரைக்கும். வேற என்ன நடக்குது? தோல்வி பழனிசாமி அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஒரு இடத்துல பேசியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் தோல்வி பயத்தினால வெளில வர மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அவங்கள விட்டு வெளியவே வர மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரிலாம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரூர் சம்பவத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, நான் வந்து கரெக்ட் டைமுக்கு தான் போனேன், அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன சார் நீங்கள் விளக்கம் சொல்கிறீங்க? அதாவது விஜய்க்கு நீங்கள் திமுக பி டீம்ன்ற மாதிரி ஏதோ சந்தேகம். ஆமாம் ஆமாம். ஏற்கனவே அவர் தனியாக நிற்கிறது, அவர் தேர்தலை சந்திக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது திமுகவோட பி டீம்னு சந்தேகம் இருந்தது. இன்றைக்கி அதை நிரூபிக்கிற மாதிரி இன்றைக்கி போயிட்டு 10 தோல்வி பழனிசாமின்னா இது யாருடைய வார்த்தை? திமுக சொல்கிற வார்த்தை தானே. அதில் கூடவா திமுக காப்பி அடிப்பீங்க? எது பண்ணாலும் அங்கே காப்பி அடிக்கிறது. இதுவும் 10 தோல்வி பழனிசாமி, அப்புறம் எடப்பாடி தொகுதியை விட்டு போட்டியிட மாட்டேங்கிறீங்க, வெளியே வாங்க போட்டியிடன்றீங்க. அவர் எங்கே போட்டிட்டா உங்களுக்கு என்னங்க? நீங்கள் உங்கள் வீடு எங்கே? அவர் சேரம் எடப்பாடி அங்கே நிற்கிறாரு, உங்கள் வீடு எங்கே? பனையூர், அங்கே நிற்க வேண்டியதானே. எதுக்கு பெரம்பூரை வந்து நிற்கிறீங்க? எதுக்கு 2 தொகுதி நிற்கிறீங்க? ஒரு தொகுதி நிற்கிறவன் பயந்தாங்கொல்லியா, 2 தொகுதி நிற்கிறவன் பயந்தாங்கொல்லியா? ரெண்டாவது உங்கள் தொகுதிக்கு மட்டும் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க, முட்டிக்கால் போட்டு போகிறீங்க. முட்டிக்கால் போகிறதுக்கு பேர் வீரமா, தைரியமா? உங்களை ஒரு கிறிஸ்துவர்னு திரும்ப திரும்ப காமிச்சிக்கிறீங்களா இல்லையா? கன்னியாகுமரியில் போனால் அந்த ஜபமாலையை வாங்கி போட்டுக்கிட்டு நிற்கிறீங்க, இங்கே போனால் முட்டிக்கால் போட்டு கும்பிட்றீங்க. அப்போ உங்களுக்கு ஜோசப் விஜய்னு திடீர்னு முளைக்குது. இவ்வளோ நாளாக நடிகராக இருக்கும்போது விஜய், இப்போ அதுவும் தேர்தல் டைமில் ஜோசப், இது வந்து தைரியத்தினுடைய வெளிப்பாடா, பயந்தாங்கொல்லித்தனத்தோட வெளிப்பாடா? அவர் தொகுதியில் 8 முறை ஜெயிச்சிருக்காரு, அவர் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வர்றாரு. அவனை பயந்து போய் ஓடி ஒழிஞ்சார். இவரோட விஜயபாஸ்கர் கரூரில் போன தடவை தோற்று போனார், இந்த தடவை அதே தொகுதி நிற்கிறாரு. பயந்து ஓடுறவர் செந்தில் பாலாஜி. இந்த மாதிரி அவங்க தைரியமாக நிற்கிறாங்க. அப்புறம் எங்கே 10 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி கூட தோக்கட்டும், நிற்கிறானா ஒருத்தன், அவன் தான் தைரியசாலி. திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருப்பான், எந்திச்சு நிற்கிறானா அவன் தான் வீரன். ஏன்னா ஜெயிச்சிருவான் ஒரு நாள். ஒரு தோல்வி வந்தோன்னா ஓடி போய் ஓரமாக உட்காந்துக்கிறது. கரூர் சம்பவத்தில் ஒரு எப்படி ஓடினார்? நடந்தலாம் ஓடினார்னா பொதுவாக சொல்லுவாங்களா ஓடி ஒளிந்தார். நிஜமாவே ஓடினார் உண்டா இல்லையா? அந்த விஷுவல் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கல்ல, புறம் இதுகிட்டு ஓடினார். பேட்டி கொடுக்க வேண்டியதானே? அங்கே தான் உள்ள போலீஸ் கிலீஸ்னு கதை விட்டீங்க, ஏர்போர்ட்டில் பேட்டி கொடுக்க வேண்டியதானே? அரை மணி நேரமாக போய் தானே ஏர்போர்ட், திருச்சி ஏர்போர்ட்டில் ஏறுறீங்க. அரை மணி நேரத்தில் யோசிச்சிருக்க வேண்டியதானே என்ன சொல்லணுன்னு. அன்றைக்கி எப்படி ஓடினீங்க பயந்து போய்? பத்திரிகையாளர்களை சந்திக்க உங்களுக்கு தைரியம் வரலையே, அதுக்கு பேர் என்னது? பயந்தாங்கொல்லித்தனம் தானே. இன்னை வரைக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்காரா? ஒரு கட்சி தலைவர், உலகத்திலே இந்த மாதிரி தலைவர் நான் பார்த்ததே இல்லை. ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு 2.5-3 வருஷமாகுது, ஒரு ப்ரெஸ் மீட் இல்லை. பொதுச் செயலர் அதுக்கு மேலே மைக்கு நீட்டினாலாம் தலை ஆட ஆரம்பிச்சிடுது. மைக்கு எடுத்து நின்றுது, மறுபடியும் நீட்டினா தலை ஆடுது. அப்புறம் வந்து மைக்கு நீட்டா எனக்கு வந்து இந்த கேள்வியெலாம் கேட்கக்கூடாது, இந்த கேள்வி தான் கேட்கணும். நீங்கள் போட்டிருக்க சட்ட கலர் என்ன அப்படின்னா வெள்ளை, வேஷ்டி கலர் வெள்ளை, இந்த மாதிரி கேள்வியாக தான் கேட்கணும்னா அதுக்கு பத்திரிக்காரங்கிறான் என்ன வேணால் கேட்பான். சமாளிக்கல. பழனிசாமிலாம் அவ்வளோ பேசுகிறாங்க பத்திரிக்காரங்க, அவ்வளோ இது செட் பண்ணி கேட்க விஷயம்லாம் செஞ்சாங்க. பேசலை, போனா பேட்டி, வந்தா பேட்டி, தூங்குனா பேட்டி, எந்திரிச்சா பேட்டி, மற்ற தலைவர்கள் கொடுக்கல. ஓடி ஒளிறீங்க, இதுக்கு பேர் என்னது? கோழைத்தனம் தானே. ரெண்டாவது, அந்த திருச்சி ஏர்போர்ட்டில் நின்று கரூர் மக்கள், என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய சொந்தங்கள், அவன் குடும்பத்தில் நான் ஒருத்தன் உயிரிழந்தது வந்து என்னால் தாங்கிக்க முடியாது, உடைஞ்ச இதயத்தோடு நான் போகிறேன். போலீஸும் காவல்துறையும் அரசும் அந்த மக்களுக்கு துரோகம் செஞ்சிட்டாங்க, பாதுகாப்பு கொடுக்கல, அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் தைரியசாலின்னு சொல்லலாம். சரிப்பா, அந்த நேரத்துக்கு எனக்கு ஒன்றும் பிடிப்படலப்பா, ஃப்ளைட்டில் ஏறி திருச்சியிலேருந்து சென்னைக்கு வரேன், அந்த ஒரு ஹவர்லையாவது யோசிச்சு வைக்கலாம்ல. இன்னொன்று நீங்களாம் எவ்வளோ பெரிய தைரியசாலிகள்ன்றது கரூர் அந்த எல்லையில் இல்லை,
நின்றுட்டு 5 பேர் 5 திசைக்கு எகிறியிருக்காங்க. ஆதவ் ஒரு பக்கம், இவர் ஒரு பக்கம், புஷி தைரியத்தை பற்றி இவர் பேசுகிறார். செல்ஃபோனை மாவட்ட செயலர் கொடுத்துட்டு 15 நாள் தலைமறைவாக இருந்தது யார்? புஷி ஆனந்த் தானே. இன்னொருத்தர் மதுரைக்கு ஓடிப்பிட்டார். இவர் பனையூருக்கு வந்து வீட்டுக்கு வந்து உட்காந்துனார். 1 மாதம் வெளியே வரல. இவங்களாம் வீரத்தை பற்றி பேசுகிறாங்க, தைரியத்தை பற்றி பேசுகிறாங்க, தோல்வியை பற்றி பேசுகிறாங்க. தோல்வியிலையும் வெளியே வந்து வேலை செய்கிறானே அவன் தான் தைரியசாலி. நீங்களாம் தைரியசாலியே கிடையாது, அந்த லிஸ்ட்லேயே கிடையாது. சரி, அது வேணாம். அன்றைக்கி நீ ஓடி ஒளிஞ்ச உன்னை போட்டு மெரின்னு மெரிச்சாங்க. ஒருத்தர்னா அழுகுறாரு, ஒருத்தர்னா அப்படி நிற்கிறாரு, ஒருத்தர்னா சென்னையிலேருந்து தனி ஃப்ளைட்டில் வந்து முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, ஒருத்தர் துபாயிலேருந்து பெரிய மனசு பண்ணி இங்கே வந்து பேசுகிறாரு, மறுபடியும் துபாய்க்கு திரும்பி போயிட்டார். இது எல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. பத்திரிகை எல்லாம் விஜய் பெரிய குற்றவாளி மாதிரி ஆக்கிட்டாங்க. நீ நைட்டு அவ்வளோதான், விஜய் கதை முடிஞ்சதுன்ற மாதிரி ஆச்சு. ஏன்னா 42 பேர், 41 பேர், 41. காலையில் ஒரு ஆள் வந்தான், இந்த சினிமாவில் வர ஹீரோ மாதிரி. என்ன சார் எல்லாம் எதிர்பார்த்தாங்க, போட்டு மெருகிறான் இருந்தாலும் அப்படின்னு. ஒரே ஒரு வார்த்தை கேட்டான், விஜய் மேலே மட்டும்தான் தப்பு இருக்கா? போலீஸ்கிட்டையும் அரசுக்கிட்டையும் பொறுப்பு இல்லையா? விஜய் மேலே மட்டும்தான் பொறுப்பை போடுவீங்களா? அவங்களாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே மேட்டரை தலைகீழாச்சு. அந்த ஒரே ஒரு நபர் தான் எடப்பாடி பழனிசாமி. உண்டா இல்லையா? உன்னை காப்பாற்றணும் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் பயந்தாங்கொல்லின்ற 10 தோழி பழனிசாமின்றிய நன்றி இருக்கா உனக்கு? இந்த 10 தோழி பழனிசாமி தான் சட்டசபையில் முதல்வர் அவங்க மேலே நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கிறார், பெரிய அறிக்கை படிக்கிறார். அங்கேயும் உங்களுக்காக சண்டை போடுறாரு. நீ தைரியசாலி, அவர் பயந்தாங்கொல்லி. ஏன் அறிக்கை விட வேண்டியதுன்னா? முதல்வர் அவர்களே, என்னை பற்றி சட்டசபையில் இப்படி பேசுகிறீங்களே, நான் வந்து இதுவா, நீங்கள் இதுவா, என்னை மேலே நீங்கள் எப்படி குற்றச்சாட்டு வைக்கலாம்னு கேட்டு ஒரு அறிக்கை ட்வீட்டாவது பண்ணியா? நீ வந்து தைரியத்தை பற்றி பேசுகிற, அவரை பயந்தாங்கொல்லின்ற. உனக்காக உள்ள சண்டை போட்டு அங்கே வெளிநடப்பு பண்ணி வெளியில் வந்தோம் பெருசாக பேட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, என்னங்க அந்த தம்பி அவர் கூட அவர் பேச மாட்டாரா, நாங்கள் தான் சண்டை போடணுமா? இவங்கெல்லாம் வந்து தைரியத்தை பற்றி பேசுகிறாங்க, தோல்வியை பற்றி பேசுகிறாங்க. இந்த இப்போ வரும் தோல்வி, இந்த தோல்விக்கு அப்புறம் நீ எப்படி நிற்கிறேன்னு பார்ப்போம். நின்னா அப்போ தான் தெரியும் 10 தோல்வி பழனிசாமியுடைய வலி தெரியும். 190 பேர் 200 பேரை கொண்டு போய் அனாதை ஆகி போய் நில்லுங்கன்னு விட்டு அப்படியே நட்டாத்தில் விட்ட மாதிரி விட்டாச்சு. அவன் தனியாக போராடிக்கிட்டு இருக்கிறான் 200 பேரும். இவர் உட்காந்து யோகியம் பேசுகிறார். இவ்வளோ நேரம் வந்து களத்தில் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்ன நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இதே மாதிரி உங்களை இன்னொரு நிகழ்ச்சியில இருந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.